முதல்ல இது ஒரு நல்ல இரத்த சுத்தி. எந்தவித தோல் நோய்க்கும் சரி, கொலஸ்ட்ராலுக்கும் சரி, சர்க்கரை நோய்க்கும் சரி, அருகம்பில் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவி இடித்து சாறு எடுத்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. அதாவது அவ்வளவு அமிர்தம்னே சொல்லலாம். அருகம்பில் சாறை காயம் பட்ட இடத்துல பூசிட்டு வந்தோம்னா அதிலிருந்து வடியும் ரத்தமும் நிற்கும். அதே மாதிரி புண் மீது தடவிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புண் சீக்கிரமாக ஆறிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணுமா, நீங்கள் இந்த மாதிரி அருகம்பில் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வாமைன்னு சொல்கிற அலர்ஜி கூட இதிலிருந்து குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் தளர்ச்சியும் நீக்குதுங்க. இதை உடல் தளர்ச்சி நீக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கணு நீக்கிய, அதாவது கணு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம அருகம்பில்லேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் 30 கிராம் அளவு வெறும் அருகம்பில் மட்டும் எடுத்து அதை மை போல் அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு சம அளவு அது கூட வெண்ணெய், பசு வெண்ணெய் சேர்த்து 40 நாட்கள் வரை நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் தளர்ச்சி நீங்கி உறுதிப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவு மிகுந்து முகம் வசீகரப்படும். முகம் வந்து தேஜஸாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். இது பாட்டி சொன்ன விஷயந்தான், இது நம்மளுக்கெலாம் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதை சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப நல்ல பயன்களை அடைய முடியும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த பூனைகள்லாம் பார்த்திங்கன்னா இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அடித்து பிடிச்சிக்கிட்டு ஒரு அருகம்பில் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாலே அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சிடுறாங்க. அப்படியே எகிரி குதித்து கை காலெலாம் பிடுங்கி எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அருகம்பில் மேலே அவ்வளோ கிரேஸு. உடல் வெப்பத்தை போக்க, புண் சீக்கிரம் ஆற, தோல் வியாதிகள்லாம் குணமாக இந்த மாதிரி அருகம்பில் ஜூஸ் குடித்து ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ.